The rate of reaction is expressed in different way as follows. உங்களுக்கு ரேட் கொடுத்திருக்காங்க. The reaction என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ரேட் எழுதும் போது ஃபார் எக்ஸாம்பிள் N1A plus N2B gives N3C N4D. இதுக்கு ரேட் எதனா எப்படி எழுதுவீங்க? R equal to 1 by N1 minus dA by dt. ரியாக்டன்ட் வச்சு எதனா மைனஸ் போடுவீங்க. அதே மாதிரி அதனுடைய ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 by போடுவீங்க. வித் ரெஸ்பெக்ட் டு B வச்சு போட்டீங்கன்னா 1 by N2 minus dB by dt. ஏன்னா அது வந்து ரியாக்டன்ட் ஈக்குவல் டு 1 by ப்ராடக்ட் வச்சு எதனா நெகட்டிவ் சைன் போட தேவையில்ல dC by dt 1 by N4 dt by dt. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு இடத்துல மட்டும் நெகட்டிவ் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இது ரெண்டு என்னது? reactant D plus B gives பாசிட்டிவா இருக்கிறது ரெண்டுமே ப்ராடக்ட் A C. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற 1 by இருக்குல்ல அது ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். D க்கு எவ்வளவு இருக்கு? 3 1 by 3 இருக்கு அப்ப 3. B க்கு வந்து 1 by 1 இருக்கு அப்போ 1. A க்கு 1 by 4 இருக்கு அப்போ 4A. 2C. C க்கு வந்து 1 by 2 இருக்கு அப்போ 2C. இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? Option B, sir. ஆப்ஷன் B. சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம்பா. For the reaction 3A plus 2B gives C. Which statement is correct? Rate of formation of C is 3 times. Rate of disappearance. Formation and disappearance வச்சு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ரேட் ஆஃப் ஃபார்மேஷனே ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் எழுதிடலாம். ரேட் ஆஃப் appearance of A எப்படி எழுதுவீங்க? மைனஸ் dA by dt. ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ்ங்களா இது? டிஸ்அப்பியரன்ஸ். ரியாக்டன்ட் சொன்னா டிஸ்அப்பியரன்ஸ், ப்ராடக்ட் சொன்னா அப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் B வந்து மைனஸ் dB by dt. ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இல்லாம சொல்லுங்க அப்பியரன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ். ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் C க்கு சொல்லும் போது அப்பியரன்ஸ் சொல்லுவீங்க. ஏன்னா C வந்து ஃபார்மேஷன் நடக்குது. அப்பியரன்ஸ் வந்து dC by dt. இன்டகிரேட் ஃபார்ம் ரேட் எதனா எப்படி எழுதுவீங்க? R equal to ரியாக்டன்ட் வச்சு எதனா மைனஸ் 1 by அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 by 3. A ஓட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 3. 1 by ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் into dA by dt equal to minus 1 by 2 dB by dt. 1 by 1 dC by dt. இந்த இடத்துல பிளஸ் போடுவீங்க ஏன்னா வந்து ரியாக்டன்ட் வச்சு சொல்ல போறீங்க. இப்போ பாருங்க ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் dA by dt எப்படி சொல்லணுமோ இப்போ ஃபர்ஸ்ட் எதை ரிலேட் பண்ணிருக்காங்க? ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் அப்பியரன்ஸ் C is the 3 times rate of disappearance of C வே ரிலேட் பண்ணிருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் dC by dt equal to one by 3 minus dA by dt. Rate of formation is equal to rate of disappearance of A 1 by 3 times. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க? 3 times கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? Yes, sir. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் B is 3 by 2 times. இப்போ ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் B கண்டுபிடிக்க பார்க்கலாம். மைனஸ் dB by dt. A கூட ரிலேட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? நீங்க இந்த 2 by 3
dA by dt. Rate of disappearance B is 3/2 times rate of disappearance of A. ஆனா 2/3 டைம் வரணுங்களா? Yes, sir. Rate of disappearance of B is equal to rate of disappearance of A 2/3 times. அப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. இன்கரெக்ட்டுங்களா? Yes, sir. மூணாவது ஸ்டேட்மெண்ட் ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ. இன்கேஸ் உங்களுக்கு இதுல டிஏ பை டிடி வேணும்னா மைனஸ் டிஏ பை டிடி ஈக்குவல் டு இந்த 2/3 வந்து 3/2 மாத்திக்கலாங்களா? Yes, sir. 3/2 dB by dt 3/2 டைம்ஸ். இது கரெக்டாமா? Yes, sir. Yes. Correct. அடுத்தது ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் பி இஸ் ஆஃப் ஆஃப் த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் சி. ரேட் ஆஃப் டிஸ்அப்பியரன்ஸ் பிக்கும் டிபி பை டிடி ஈக்குவல் டு 2 டிசி பை டிடி. ஃபார்மேஷனுக்கு 2 டைமா இருக்கணும். ஆனா என்ன சொல்லிருக்காங்க? ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் இன்கரெக்ட்டுங்களா? Yes, sir. சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. It is observed for the reaction 2A gives B product. The order of the reaction is 2 with respect to A. A பொறுத்து என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? 2 second. 2 செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். வித் B பொறுத்து 0 ஆர்டர் ரியாக்ஷன். 0. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? If the concentration of each piece is increased by 4 times, then rate becomes. சரிங்க பாருங்கப்பா. R equal to இதுக்கு வந்து ரேட்ல பிரகாரம் A பவர் X, B பவர் Y. X and Y experimentally measured quantity. ஆனா என்ன சொல்லிட்டாங்க? A வந்து X வந்து 2, Y வந்து 0 சொல்லிட்டாங்க. அப்ப rate is directly proportional to concentration of A only. இப்ப பாருங்க, இது வந்து இனிஷியலா இருக்கிற ரேட். If the concentration of each piece is increased by 4 times, then rate becomes. In case இப்ப பாருங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா 4A மாத்துறாங்க. அப்போ ரேட் என்னவா மாறி இருக்கும்? எக்ஸ் ரேட்டா மாறிக்குன்னா இப்ப நீங்க எக்ஸ கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் உங்களுக்கு கேட்டிருக்கு எத்தனை டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. 1 2 டிவைடட் பை 1 போட்டீங்கன்னா எக்ஸ்ஆர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 4 A ஸ்கொயர் டிவைடட் பை A பவர் 2 4 ஸ்கொயர் A பவர் 2 டிவைடட் பை A பவர் 2. ஆருக்கு ஆர் கேன்சல், A ஸ்கொயர் கேன்சல். அப்போ 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 4 பவர் 2 16. அப்ப எக்ஸ்ன்றது 16. அப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன? 16 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. 16 டைம் இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களாம்மா? Yes, sir. Yes, sir. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கம்மா. ஒரு 2 மினிட்ஸ் நான் வாங்குங்கல்ல. பாருங்கப்பா, 4 எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு ரேட் ஏசும் இந்த ரியாக்ஷனுக்கு ரேட்ல பிரகாரம் ரேட் ஏசும்னா ஆர் ஈக்குவல் டு A பவர் எக்ஸ் B பவர் ஒய். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது 4 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து ஏதுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எக்ஸ் ஒய் எப்படி கண்டுபிடிக்கலான்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எவ்வளவு கொடுத்துறாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் 1க்கு எக்ஸ்பெரிமெண்ட் 1 10 பவர் -3 ஈக்குவல் டு
கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வந்து 1.6 into 10 power minus 3 power x 5 into 10 power minus 2 whole power ya. Experiment 2 க்கு rate of the reaction வந்து 4 into 10 power minus 3. Concentration of A ஓட reactant A வந்து 3.2 into 10 power minus 3 whole power x. B ஓட concentration 5 into 10 power minus 2 power ya. அடுத்தது மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 2 into 10 power minus 3 equal to concentration of A வந்து 1.6 into 10 power minus 3 power x. Concentration of B வந்து 10 power minus power y. அடுத்தது நாலாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல rate of the reaction 8 into 10 power minus 3 equal to 3.2 into 10 power minus 3 whole power x 10 power minus whole power y. இப்போ நீங்க எப்படி எதனா ஒண்ணு y கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகணும் இல்ல x பார்ட் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகணும், அது மாதிரி நீங்க டிவைடட் பண்ணணும். 3 divided by 1 போட்டாலும் எக்ஸ்பெரிமெண்ட் 3 தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டாலும் உங்களுக்கு x கேன்சல் ஆகும். அதே மாதிரி 4/2 போட்டாலும் கேன்சல் ஆகும். இப்போ 4/2 போட்டீங்கன்னா 8 into 10 power minus 3 divided by 4 into 10 power minus 3 equal to 3.2 into 10 power minus 3 whole power x 10 power minus 1 power y divided by 3.2 into 10 power minus 3 whole power x 5 into 10 power minus 2 whole power y. Ten power minus 3 cancel. இந்த பார்ட் ஃபுல்லாமே கேன்சல் ஆக போகுது. 2 equal to 10 power minus 1 divided by 5 into 10 power minus 2 whole power y 1 by 5 into 10 power minus 1 power y. Ten by 2 5. equal Mm. 0.2 into 10 வருமாமா? By 5 போட்டா 2 cancel ஆகும். சரிம்மா, 0.5 divided by போட்டாலும் 2 வரப்போகுது. sir. அப்போ 2 power y 2 power 1 equal to 2 power y. அப்போ y equal to 1. 1. சேம் வே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், y கம்ப்ளீட்டா கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கிறது 4/3 போட்டாலும் கேன்சல் ஆகும். எந்த செட் வேணாலும் எடுக்கலாமா நீங்க? இதுல இது எடுத்தா தான் வரும்ன்றதுலாம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது 4/3. என்ன ஒண்ணு, எப்பயுமே வந்து மேல பெரிய நம்பரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 2 into 10 power minus 3 equal to 3.2 into 10 power minus 3 whole power x divided by 1.6 into 10 power minus 3 whole power x into 10 power minus 1 whole power y 10 power minus 1 whole power y 10 y பார்ட் கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிட போகுது. 2/8 வந்து என்ன ஆக போகுது, 4 ஆக போகுது. 4 equal to 10 power minus 3 10 power minus 3 கேன்சல். 3/2 by 1/6 2 power x னு வருமாப்பா. 2 square equal to 2 power x னு எழுதலாம் இத. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும்? 2. இப்ப x ஓட வேல்யூ r ரேட் வந்து எழுதும் போது r ரேட் கான்ஸ்டன்ட் a பவர் x b பவர் y. x y கண்டுபிடிச்சிங்க, சப்ஸ்டிட் பண்ணா எந்த ஆன்சர் இதுல இருக்கு? a பவர் 2 b பவர் 1. ஆப்ஷன் 2ங்களாமா? Yes sir. சரிப்பா, இந்த क्वेश्चन கிளியர் தானமா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம்ல?
Yes, sir. Consider the reaction mechanism. A to equilibrium கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி A plus B gives slow reaction கொடுத்துருக்காங்க. A is the intermediate. The rate law for the reaction. இப்போ இந்த reactionக்கு வந்து ரேட் சொன்னா எப்படி எழுதுவீங்க? இது வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்புங்களா? R equal to Yes, sir. K2 into concentration of A, concentration of B over X. ஓ இதுதானே எழுதுவீங்க? Yes, sir. கேசி கொடுத்துருக்காங்கல்லப்பா. இப்போ வந்து கேசி நம்ம எப்படி எழுதலாம்? Kc equal to concentration of product divided by concentration of reactant. இப்படிதான் நம்ம எழுதுவீங்க. Yes, sir. இது என்னன்னு சொல்லியிருக்காங்க? கேன்னு சொல்லியிருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வேணா நீங்க என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Sir, இதுல இருந்து A உடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம் sir. A square equal to 2 into K into A2ங்களா? Yes, sir. அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் K into concentration of A2. இங்க பாருங்கம்மா, R equal to K2. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A எவ்வளவு கண்டுபிடிச்சிருங்க? இது எப்படி எதெல்லாம்? K பவர் 1/2 A2 பவர் 1/2 இது மாதிரி எதலாமாம்மா? Yes, sir. Concentration of A power X. Concentration of A power A வந்து K power 1/2 A2 power 1/2. Concentration of B. Consider the reaction mechanism where A is intermediate, the rate law of the reaction. இதுல X எதுக்கு விட்டுருக்காங்கன்றதுக்கு கரெக்டா தெரியலம்மா. இன்கேஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்னா ட்ரை பண்றேன், இப்பதான் பாக்குறேன். இந்த ஆப்ஷன் எதுலமா இருக்கு? Second option. செகண்ட் ஆப்ஷன். இந்த பவர் எக்ஸ் எடுக்காம ஏன் அப்படியே எடுத்துருக்காங்க? யாருக்கும் ஐடியா இருக்குங்களா? சரிப்பா. பவர் X 1 எடுத்துப்பாங்க சார். அதான் ஏன் ஒன்னா எடுத்துருக்காங்க?
டைரக்டா நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிருக்காங்கல்ல, அதுக்கு எதனா நார்மலா நீங்க ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வச்சு எதனா RK2 A பவர் 1 B பவர் 1. இன் கேஸ் வந்து ஸ்லோ ஸ்டெப் இருக்குல்ல, ஸ்லோ ஸ்டெப்புக்கு நம்ம எடுக்கிறல்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், Yes, law sir. of mass action truly valid for elementary reaction. ஸ்லோ ப்ராசஸ் எப்பயுமே எலமெண்டரி ரியாக்ஷனா இருக்கும், அதனாலதான் ரேட் இப்படி ஏதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். Yes, sir. சரிங்க. For an elementary reaction, A plus B gives product. The molecularity and order of the reaction. இந்த ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி என்னமா? 2, sir. 2. எலமெண்டரி ரியாக்ஷனுக்கு என்ன சொல்லிருந்தோம்? எலமெண்டரி ரியாக்ஷனா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி ஈக்குவல் டு ஆர்டர். எலமெண்டரி ரியாக்ஷனாவே சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன், எலமெண்டரி ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி ஆர்டரும் சேமா இருக்கும். அப்போ ஆர்டர் வந்து 2. அப்ப என்ன ஆன்சர்? B, sir. Which of the following is not correct for the order of the reaction? ஆல்ரெடி இது நோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் டைம் கரெக்டா ராங்? Correct, sir. Correct. Second ma, order of the reaction is experimental time. நாட் கரெக்ட் கேட்டுக்கிறாங்க. இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட், ஆர்டர் கேன் பி இன் ஃபிராக்ஷன், ஃபிராக்ஷன் வேல்யூல வரலாம். Yes, sir. Correct, sir. Correct, sir. ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் கேன் பி நெகட்டிவ். நெகட்டிவ் எப்பனா வரும் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்? ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் No, sir. எதனா Wrong, ஒரு sir. சப்ஸ்டன்ஸ் வச்சு வரலாம், பட் ஓவரால் ரியாக்ஷன் வந்து எப்பயுமே வரதுக்கு பாசிபிள் இல்லை. இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆனா உங்களுக்கு கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஆர்டர் மேபி மே ஆர் மே நாட் பி, ஜீரோவா இருக்கலாம், ஜீரோவா இல்லாம இருக்கலாம். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? Yes, sir. அப்போ 1 to 4 கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், 2 மட்டும் தான் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு ஆன்சர் வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் சரிங்களாம்மா? சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The unit of K is liter power 1/2 mole power -1/2 second inverse. The order of the reaction. ரேட் கான்ஸ்டன்ட் K யோட யூனிட் வச்சு நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லலாம். நார்மலா வந்து ஜெனரல் ஃபார்ம் என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹோல் பவர் 1 - n செகண்ட் இன்வர்ஸ். இதுதானே ஜெனரல் ஃபார்ம் ஃபார் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு. Yes, sir. இப்ப இதுல உங்களுக்கு என்ன கொடுத்துறாங்க? லிட்டர் பவர் 1/2 மோல் பவர் -1/2 செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துறாங்க. இதை நான் அனதர் வே எழுதுறேன் பாருங்க. லிட்டர் பவர் -1 மோல் பவர் +1 ஹோல் பவர் -1/2. இப்போ இந்த -1/2 லிட்டரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு என்ன போகுது? +1/2 மாற போகுது. அதே மாதிரி மோல் பவர் 1 இருக்கிறது -1/2 மல்டிப்ளை பண்ணா இது ரெண்டும் சேம் தானப்பா? Yes, sir. அடுத்தது இதுல வந்து நீங்க ஜெனரல் ஃபார்ம் என்ன இருக்கு? 1 - n = -1/2 இருக்கு. அப்ப n = 1 + 1/2. அப்போ 3/2. என்ன ஆன்சர்? அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் n வந்து என்னது? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் 3/2ங்களாப்பா? Yes, sir. சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமாமா? Yes, sir. இந்த क्वेश्चन அப்புறம் டிஸ்கஸ் பண்றோமா? ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன்
which of the following are represent for zero order reaction? Zero order reactionல T ஆஃப்க்கும் concentration of Aவுக்கும் கிராஃப் கொடுத்திருக்காங்க. என்ன ரிலேஷன் T ஆஃப்க்கும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு? Option B, T sir. ஆஃப் ஈக்குவல் டு A naught by 2K. A நாட் பை 2K கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இது. இப்போ A நாட்ன்றது இந்த இடத்துல டைம் ஆகாத கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும்? இப்போ இதுல இந்த பார்ட் ஒய் ஆக்சிஸ்ல என்ன எடுத்துக்கிறாங்க? T ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல 1/2K எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு mxங்களா? இன்டர்செப்ட் ஜீரோ ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். இப்போ எந்த கிராப்பா? இதுக்கு வந்து ஜீரோ ஸ்லோப் ஃபர்ஸ்ட் கிராப், அதனால இதுவும் கிடையாது. செகண்ட் கிராப்ல ஜீரோ இன்டர்செப்ட் பாசிட்டிவ் ஸ்லோப்பு. தேர்ட் கொஸ்டின்ல நெகட்டிவ் ஸ்லோப்புங்களா? Slope, sir. ஸ்லோப் வந்து நெகட்டிவ், அப்போ வந்து இதுவும் கிடையாது. ஒன்னு இருக்கு உங்களுக்கு ஆன்சரு. இப்போ ஆன்சர் 2ங்களாம்மா? Yes, sir. Next question. Initial concentration of reactant P is 5 mole for the reaction P gives Q's. React constant K is 0.02 mole liter minutes inverse. Half-life of the reaction is. First இது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்மா? Zero order. ஜீரோ ஆர்டருங்களா? எப்படி ஜீரோ ஆர்டர்னு சொன்னீங்க? Sir, mole liter minute inverse இருக்கலாங்க சார். சரிம்மா கரெக்ட். ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ டி ஆஃப்க்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் என்ன மாதிரி ரிலேஷனு? டி ஆஃப் கொடுத்துறாங்க. டி ஆஃப் ஈக்குவல் டு A0 by 2K. கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 5 மோல்ஸ் கொடுத்துட்டாங்க, 5 மோல் பெர் லிட்டர் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டி ஆஃப் கேட்டுருக்காங்க, நீங்க போட்ட ஆன்சர் சொல்லிடலாமா? டி ஆஃப் ஈக்குவல் டு A0 வந்து எவ்வளோ? 5 மோல் பெர் லிட்டர் டிவைடட் பை 2 இன்ட்டு 0.02. 5 இன்ட்டு 0.04. 500 divided by 4. 125 sir. 125 minutes investment. 125. இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட யூனிட் மினிட்ஸ், அதனால உங்களுக்கு வரப்போகுது. சரிங்களாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாம்மா? The initial concentration of first order reaction has been taken equal to m by 10. After 8 minutes and 20 seconds, the reactant concentration has become m by 100. What is the velocity constant for the reaction? Velocity constant rate constant same தான். அதாவது velocityன்றது rate of the reaction கெமிஸ்ட்ரியில சொல்றது. அப்ப velocity constantன்றது rate constant. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ரேட் கான்ஸ்டன்ட்க்கு என்ன ஃபார்முலா? K ஈக்குவல் டு 2.303 by T log A0 by
டைம் டி கான்சன்ட்ரேஷன் இதுதானம்மா? A gives B product first order reaction T equal to 0 எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க? அதே மாதிரி உங்களுக்கு 8 minutes 20 செகண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஆனா ஆன்சர் 4 செகண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 8 minutes 20 செகண்ட்ன்றது எத்தனை செகண்ட்பா? 8 480 செகண்ட் பிளஸ் 20 500 செகண்ட்ங்களா? சரிப்பா. T equal to 0 1/10 மோலார். அதுக்கப்புறமேட்டுக்கு டைம் Tல 1/10 என்னவா மாதிரி இருக்கு? 1/100 மாதிரி இருக்கு. 1/100 மாதிரி இருக்கு. இதுக்கான டைம் எவ்வளோ? 500 செகண்டுங்களா? எஸ் சார். இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரேட் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. 2.303 பை T எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 500 செகண்ட் லாக் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1/2 சாரி 1/10 டிவைடட் பை 1/100. One by 10 divided by 1/100 என்ன வரும் வேல்யூ? 10 சார். log 10 log 10 ஓட வேல்யூ என்னமா? 1 sir. 1. ஒண்ணுங்களா? இதோட வேல்யூ 1. அப்ப என்ன பண்ண நீங்க 2.303 by 500. இதை சிம்பிளிஃபை பண்ணா வரதான் ஆன்சரு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? இன்கேஸ் 5 ஆல பண்ணா கூட 0.4606 வரும். 0.4606 சார். 0.46 வருதுங்களா? 0.046 0.4606 வாய்ஸ் பிரேக் ஆகுது. 0.046 வருமா? நீ கரெக்டா இது பண்ணுங்க. சரிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? 500 இருக்குது 2.303 by 5 into 10 power minus 2. 500 0.4 4 5 20 மீதி 3 6 5 30 வகுப்படாது. இது சேர்த்துங்க 6 5 30 0.460 வருதுங்களாம்மா? டிவைடட் பை 10 power minus 2. அப்போ என்ன வரும்? 0.460 divided by 10 power minus 2. இந்த ஆன்சர் அதுல எங்க இருக்கு பாருங்க. 4.6 ஆ மாத்திருக்காங்க. 10 power plus 2 தானங்க சார்? 10 power plus 2 சார். மேல போனப்ப தான் சார் minus 2 வரும். Sir, 10 power 2. கரெக்ட்மா 0.460 per 4.6ல எழுதிருக்காங்க. 4.6 into 10 power minus 1 divided by 10 power 2ன்றது என்ன ஆகும்? 10 power minus 3 மாறிடுங்களா? எஸ் சார். கரெக்ட் தான். ஆன்சர் அப்போ டிங்களாமா? எஸ் சார், டி ஆப்ஷன். சரிப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन கிளியர் தானா? எஸ் சார். Wrong fact for the first order reaction. T of T75 different relation நம்ம எழுதி போட்டுருக்கோமாமா? T75 equal to T of அடுத்து 287.5% equal to 3 into T ஆப்ஷன். அடுத்தது T 99.9% equal to 10 into T ஆப்ஷன். 10 into T of. இப்போ இதை நீங்க வச்சு மேட்ச் பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து T50 எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 100 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப T75 எவ்வளவு இருக்கும்?
2 into 100, 200 seconds. T75 வந்து 2 into 100 அப்போ 200 செகண்ட். ராங் ஃபேக்ட். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? Yes, sir. செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? T75 கொடுத்துருக்காங்க. T75 வந்து 32 மினிட்ஸ். T50 வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க? T50 equal to 1/2 T75/2 போடலாமா? Yes, sir. அப்ப 32 divided by 16 minutes. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். தேர்ட் என்ன கொடுத்துறாங்க? both of the above. மேல இருக்க ரெண்டும் கரெக்ட்னு சொல்லிக்கிறதும் கரெக்ட் தான். நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க? T50 வந்து 100 செகண்ட். அப்போ T75% எவ்வளவு இருக்கும்? 200 செகண்ட். ஆனா என்னன்னு கொடுத்துறாங்க? 115 கொடுத்துறாங்க. அப்ப இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஆன்சர் வந்து ஃபார்முலாமா? Yes, sir. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். Which of the following statement is second statement is incorrect? மேபி இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சிலது நம்ம வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். A second order reaction must be bimolecular elementary reaction. இங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. A bimolecular elementary reaction must be second order reaction. Bimolecular elementary reaction, elementary reaction single step. Bimolecular na elementary reaction molecularity equal to two molecularity equal to order. 2 atoms. அப்போ molecularity எவ்வளவு சொல்லிருக்காங்க? bimolecularனா 2, order equal to 2. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டுங்களாமா? Yes, sir. Zero order reaction must be complex. இத நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து எப்பயுமே வந்து எலமெண்ட் ரியாக்ஷனா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷனா இருக்காது. இப்போ இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் மேபி காம்ப்ளெக்ஸ் ஆர் எலமெண்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனா இருக்கலாம், எலமெண்ட் ரியாக்ஷனா இருக்கலாம். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ இன்கரெக்ட் வந்து இது ஒண்ணு தானமா? Yes, sir. யாருன்னா இந்த क्वेश्चन டவுட் இருக்காமா? சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். So voice break. Column zero order reaction. Beings. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குமா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணிருக்குமா, இண்டிபெண்டன்ட்டா இருக்குமா? டிபெண்ட் பண்ணிருக்கும். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இண்டிபெண்டன்ட்டா இருக்கும். ஆனா டி ஆஃப் எப்படி இருக்கும்? A0 by K. A0 by 2 K. டி ஆஃப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஆஃப் என்ன மாதிரி ரிலேஷன் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு? A0 by 2 K. A0 by 2K. அதே மாதிரி டி 100% A0 by K. A0 by K. அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு? ஃபர்ஸ்ட்க்கு வந்து எதுப்பா மேட்ச் ஆகுது? செகண்ட் மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இந்த டெரிவேட் பண்ணிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு AT equal to A0 e power minus KT கிராஃப் போடணும். Yes, sir. இது மாதிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T of is equal to 1 by 8. T of equal to 1 by A0. A0. Pseudo unimolecular reaction
Involves at least 2 reactions. சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் என்ன? நம்ம வந்து இந்த ஒரு பார்ட் நடத்தலன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஹைட்ராலிசிஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா ஹைட்ராலிசிஸ் சொன்னல, அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். சூடோ யூனிமாலிகுலர், அதாவது நார்மலா இருக்கிற பைமாலிகுலர் ரியாக்ஷனை யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் எதனா ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா எடுத்துட்டு மாத்துவாங்கல்ல, அதுக்கு பேர் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இல்லைன்னா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் பின்னாடி. அட்லீஸ்ட் 2 ரியாக்ஷன் இருக்கணும் யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ல, சூடோ யூனிமாலிகுலர்ல. இப்ப ஆன்சர் என்னமா? பிக்கு நேரம் 2, கியூக்கு நேரம் 4. Option B, sir. The energy of activation for forward and reverse reaction for A2 plus B2 gives 2AB or 180 kilojoule, 200 kilojoule respectively. The presence of catalyst lower the activation energy, both of them forward and reverse reaction is by 100 kilojoule per mole. The enthalpy change for the reaction for the equilibrium reaction enthalpy change எப்படி கண்டுபிடிப்பீங்க? Change in enthalpy equal to activation energy of forward divided by activation energy of backward reaction. இப்போ நம்ம வந்து கேட்டலிஸ்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் இன் என்தால்பி கண்டுபிடிக்க போறோம். ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு எவ்வளோப்பா? 180 கிலோ ஜூல். பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு 200 கிலோ ஜூல். அப்போ இதை நீங்க மைனஸ் பண்ணா 20 கிலோ ஜூல் வரும். இது வந்து ரியாக்ஷனுக்கு சேஞ்ச் இன் என்தால்பி. நம்ம இப்ப கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம்னா கேட்டலிஸ்டோட என்தால்பி வந்து எனர்ஜி எதனா சேஞ்ச் பண்ணுமா? ஜஸ்ட் எனர்ஜி டிக்ரீஸ் பண்ணா, ஆனா ஓவரால் நெட் எனர்ஜி எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸும் பண்ணாது. ஆர் அதர்வைஸ் ஆஃப்டர் நீங்க கண்டுபிடிச்சாலும் ரெண்டுத்திலுமே 100 குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா 80 minus 100 கிலோஜூல், அப்போ மைனஸ் 20 கிலோஜூல். ஆன்சர் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமாமா? Yes, sir. The rate constant of the reaction does not depend on. ஆன்சர் டைரக்டா நீங்களே சொல்லுங்கம்மா, ஏன்னா இது வந்து இன்கேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். Yes, sir. அப்படின்றத நம்ம பார்த்தோமா ஆர்கினேஸ் ஈக்குவேஷன். அது என்னப்பா எதனால நடக்குது? ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாகிறதுல தான் உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாகுது. அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கோம். அடுத்தது கேட்டலிஸ்ட் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அப்போ இண்டிபெண்டன்ட் எது? Concentration of reactant and product. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். ஆன்சர் வந்து டி. Question: the plot of ln k versus 1/2 for the reaction gives straight line with the slope line is equal to -2 into 10⁴ Kelvin. Activation energy for the reaction in kilojoule per mole. Given R value 8.3 into joule Kelvin inverse mole inverse. Ln k equal to ln A minus EA by RTs. EA by R 1/T. இப்போ y ஆக்சிஸ்ல ln k எடுத்துக்கிறாங்க, x ஆக்சிஸ்ல 1/2. இதுல வந்து உங்களுக்கு இன்டர்செப்ட் வேல்யூ என்ன? ln A ஸ்லோப் minus EA by R. minus EA by R வேல்யூ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
எஸ் சார். EA வேல்யூ கேட்டிருக்காங்க. மைனஸ் EA பை R ஈக்குவல் டு ஸ்லோப் இன்ட்டு ஆர் வரும் சார். எஸ் 10 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 10 பவர் 4 கெல்வின் கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். EA ஈக்குவல் டு 2 இன்ட்டு R. ஆரோட வேல்யூ என்ன? 8.3 இன்ட்டு 10 பவர் 4 கிலோ கெல்வின். சாரி, இப்போ 8.3 இருக்குல்ல, அதோட யூனிட் என்னமா கொடுத்துருக்காங்க? ஜூல். கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். மோல் இன்வர்ஸ் ஆல்ரெடி இங்க ஒரு கெல்வின் இருக்காம்மா EAவுல. எஸ் சார். இந்த கெல்வினுக்கும் கேன்சல் ஆயிடும். இது 16.6 இன்ட்டு 10 பவர் 4 ஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த ஆப்ஷன் அங்க இருக்குங்களா? எஸ் சார். 166. 166. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோ ஜூலுக்கு மாத்தி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 166 இன்ட்டு 10 பவர் 3 ஜூல் மோல் இன்வர்ஸ். 10 பவர் 3ன்றத கிலோன்னு எழுதலாமா? எஸ் சார். கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஆன்சர்லயே வந்து கிலோ ஜூல்னு கொடுத்துருக்காங்க, அதனால உங்களுக்கு 166 வருது. சரிங்களாம்மா? எஸ் சார். சரிப்பா. நெக்ஸ்ட் question. The rate law for the reaction A plus B gives C is rate A power 1 B power 1 by 3 if the concentration of B is increased by 8 times while that A is reduced by half, then rate of the reaction. B என்ன பண்றாங்க? 8 time increase பண்றாங்க. A என்ன பண்றாங்க? half reduce பண்றாங்க. ரேட் என்ன ஆகும்னு கேக்குறாங்க. R equal to K A power 1 B power 1 by 3 K. A என்ன பண்றாங்க? half reduce half மாத்துறாங்க 1 by 2. B என்ன பண்றாங்க? 8 times. B 8 time மாத்துறாங்க. இப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும்? இது என்ன ஆகும்? இதுதானே கேட்டிருக்காங்க. எஸ் சார். K A into 1 by 2. அதே மாதிரி இந்த 8 வந்து பவர் 1 by 3 B K A B 1 by 2 into 8 power 1 by 3ன்றது ரூட் கீப்புங்களாமா? எஸ் சார். ரூட் 8 என்ன வரும்? 2 power சாரி, 3 கியூப் ரூட். கியூப் ரூட் வந்து 2 வருங்களா வெளியே வரும்போது? 2க்கும் 2க்கும் கேன்சல். அப்ப ரேட் வந்து எதனா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கா? இதனா சொல்லலாம் R. XR ஈக்குவல் டு R. அப்ப X ஈக்குவல் டு 1. அப்ப ரேட் எதனா சேஞ்ச் ஆயிருக்கா உங்களுக்கு? அப்போ நோ சேஞ்ச். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமாம்மா? The reaction 2A plus gives 2B plus C occurs by the mechanism. ஸ்லோ ஸ்டெப் மேல கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்ட் கொடுத்துருக்காங்க. which of the following statement is correct? காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு மாலிகுலாரிட்டி சொன்னா மீனிங் கிடையாது. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்டேட்மெண்ட் தானமா. மாலிகுலாரிட்டி ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் மீனிங்லெஸ். இந்த ரியாக்ஷன் வந்து காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், அப்போ மீனிங் லெஸ் தான். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கம்மா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான்.
அதே மாதிரி பாருங்க K1 ரேட் கான்ஸ்டன்ட் ஸ்லோ, K2 ரேட் கான்ஸ்டன்ட் ஃபாஸ்ட். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் ஃபாஸ்டா தான் இருக்கும். K2 கிரேட்டர் தான் K1. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா ராங்கமா? எந்த ரியாக்ஷன் பாசிட்டிவா இருக்கோ அது ரேட் கான்ஸ்டன்ட் அதிகமா இருக்கும். கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. பாஸ்ட் ரியாக்ஷனுக்கு K2 சொல்லிருக்காங்க. அப்ப இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தானே? எஸ் சார். அடுத்தது ரேட்ல R ஈக்குவல் டு ஏன்னு எழுதிருக்காங்க. அது கரெக்டா ராங்? எஸ் சார். K1 A ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் ஸ்லோ ஸ்டெப்பா எடுத்துட்டு அதுக்காக ரேட்ல எழுதிருக்காங்க. ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்ல உங்களுக்கு இருக்கிறது ஒண்ணுதான். அப்போ R ஈக்குவல் டு K1 A. இதுவும் கரெக்ட். அப்போ the order of the reaction with respect to A is 2. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, ஜெனரல் ரியாக்ஷனுக்கு தான் வந்து A ரெஸ்பெக்ட் டு 2ன்னு சொல்லிடுறாங்க. ஆனா என்ன பண்ணணுமா, ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு A வந்து ஃபர்ஸ்ட். இப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 சரிதானமா? எஸ் சார். Next question, under what condition bimolecular reaction may be kinetically first order? இப்போ ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பண்ணலாம். அதுதான் வந்து சூடோ மாலிகுலர் A plus B gives ப்ராடக்ட். இது வந்து செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுங்க. RK A பவர் 1 B பவர் 1 இதுதான் எழுதுவீங்க. இன்கேஸ் இங்க பாருங்க, நான் A வந்து 1 மோல் எடுத்துக்கிறேன், B வந்து ஒரு 100 மோல் எடுத்துக்கிறேன்பா. இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குல்ல, 100 மோல்ல இருந்து 1 மோலுக்கு 1 மோல் தான் ரியாக்ட் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் எக்ஸஸ் லார்ஜ் எக்ஸஸ் எடுத்துக்கிறேன் 100 மோல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மோல் நான் சேஞ்ச் பண்றேன், 99 மோல்ஸ் ஆகுது. இது எதனா ரியாக்ஷன்ல எதனா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? நோ சார். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. அதே மாதிரி 100 மோல் இருக்கு, 1 or 2 மோல்ஸா எடுக்கிறேன், அப்போ அதுவும் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இது மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் நிறைய எக்ஸஸா எடுத்துட்டோம்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறும். அந்த ரியாக்ஷனுக்கு பேர் சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் பேர்ப்பா. A பவர் 1. இப்போ நியூ ரேட் கான்ஸ்டன்ட் நான் K1 எடுத்துக்கிறேன். இப்போ இந்த K1 இருக்குல்லப்பா, இது எதைப்பா டிபெண்ட் பண்ணிருக்கோம்? K1 ஈக்குவல் டு K இன்ட்டு B பவர் 1 சொல்லலாமா? கான்சன்ட்ரேஷன் B சொல்லலாமா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ட் வித் லார்ஜ் எக்ஸஸ் குவான்டிட்டி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, உங்களுக்கு புதுசா சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு எக்ஸஸா நிறைய இருக்குல்ல, அதனுடைய குவான்டிட்டி எக்ஸஸா இருக்கிறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வரீங்க. அப்ப இந்த கான்ஸ்டன்ட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். கரெக்டா ஞாபகம் வச்சுக்க. ஒன்னு வந்து லார்ஜ் எக்ஸஸா எடுத்துக்க போற, இன்னொன்னு வந்து கம்மியா எடுக்க போற. ரேட் ஆஃப் வந்து எது கம்மியா எடுத்துக்கிறியோ அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம். அதனால வந்து அதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்ல போறாங்க. அதுல எக்ஸஸா நிறைய இருக்குல்ல, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இண்டிபெண்டன்ட் வித் எக்ஸஸ் ரியேஜென்ட், எக்ஸஸா இருக்கிறது. ஆனா ரேட் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, நியூ ரேட் கான்ஸ்டன்ட், அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ரியேஜென்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கும். சொன்னது புரிஞ்சுதுங்களாமா? இது இன்கேஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட்ல எதனா கொஸ்டின் வந்தா நீங்க இதை ஆன்சர் பண்றதுக்காக சொல்றேன். அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, கீழே கூட எழுதுறா அப்புறம் பார்க்கும்போது தெரியும். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் depend lower concentrated reactant. Initial rate constant K
depend on excess reactant. அதே மாதிரி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குல்ல, இண்டிபெண்டன்ட் எக்ஸஸ் ரியாக்டன்ட். அதனாலதான் இது என்னவா மாறுது, ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாறுது. நான் மெயினா சொல்ல வேண்டிய பாயிண்ட் நினைச்சது இந்த இடத்துல ரெண்டே பாயிண்ட் தான். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரு, அதாவது பயோமாலிகுலர் ரியாக்ஷன்ல ஒரு ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துறீங்க. அப்படி எடுக்கும் போது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறும். அப்படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறும் போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இருக்குல்ல, எந்த ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணிருக்கும். அதனால அது ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருக்கும். இன்னொன்னு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸஸா இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த ரேட் கான்ஸ்டன்ட், அது எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா ரொம்ப ரொம்ப எக்ஸஸா எடுத்த குவான்டிட்டியை டிபெண்ட் பண்ணிருக்கும். சரி, இப்ப கொஸ்டினுக்கு வருவோம். அண்டர் வாட் கண்டிஷன் a biomolecular reaction may be kinetically first order when both reactant have same concentration? அப்ப biomolecular வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்குமா இல்ல வந்து கரெக்டா both reactant have same concentration? ஒன்னு biomolecular reaction வந்து யூனிமாலிகுலர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனா மாறும். அப்ப இது இன்கரெக்ட். ரியாக்ஷன் இன் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்துல இருந்ததுன்னா நம்ம எந்த பக்கம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு தேர்ட் பாயிண்ட், when the reaction is equilibrium. ஈக்லிபிரியத்துல இருந்தா உங்களால எக்ஸாக்ட்டா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லவே முடியாது, எந்த பக்கம் ஒன்னால இருக்கலாம். அப்போ இதுவும் கிடையாது. when the activation energy of the reaction is less. ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து லெஸ் வந்தா ப்ராடக்டா தான் மாறாது. ஆனா உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஒன் பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. the ratio of T75 and T7/8 and T1/2 for zero order reaction. A gives product T equal to 0. இது A0. T ஆஃப்னா என்னப்பா சொல்லுவீங்க? A0 வந்து அதனுடைய இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆவர் டைம் தான் T ஆஃப்னு சொல்லுவீங்க. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் தானே இப்ப கொடுத்துருக்காங்க, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். T ஆஃப் வேல்யூ என்னப்பா? A0/2K. இப்ப வந்து பாருங்க T7/8 மாத்துறதுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா 8 மோல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல 7 மோல் ரியாக்ட் ஆகிறதுக்கான டைம் தானே வந்து கேட்டிருக்காங்க. இப்ப ரிமைனிங் வந்து A0 எத்தனை மோல் இருக்கும்? இப்ப 8 போர்ஷன்ல வந்து ஏ போர்ஷன் வந்து ரியாக்ட் ஆயிடணும். ரிமைனிங் வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. 1 தான் இருக்கும். அப்போ வந்து A0 இங்க பாருங்கப்பா, T7/8 டைம்னா என்ன மீனிங்? அதாவது 8 மோல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 7 போர்ஷன் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான டைம் தான் T7/8. இன்கேஸ் நீங்க 8 போர்ஷன் எடுத்துட்டா A0 ரிமைனிங் எவ்வளவு பாருங்க இப்போ ரியாக்ட் ஆயிட்டு இருக்கும்? 7 பார்ட் ரியாக்ட் ஆயிட்டு இருக்குமா? அப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 1/8 பார்ட் மட்டும் தானே இருக்கும். சரிப்பா, இந்த ஏதி இருக்கிறது கிளியர்னா அடுத்தது நம்ம கொஸ்டின் வந்துடும். T ஆஃப் கண்டுபிடிச்சிட்டோம். T7/8 எப்படி கண்டுபிடிக்கலாம்? அட் டைம் AT ஈக்குவல் டு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் என்ன? AT ஈக்குவல் டு A0 மைனஸ் KT. டைம் TA ஓட கான்சென்ட்ரேஷன் என்ன இப்போ? A0/8.
8 equal to A0 minus K T 7/8 டைமுங்களா? Yes, sir. K T 7/8 equal to A0 minus A0/8. அப்ப என்ன வரும்? 8 A0 minus A0/8 equal to 7 A0/8. இதானம்மா? Yes, sir. T 7/8 equal to 7 A0/8 K. Ratio of T 7/8. T 7/8 divided by T 1/2 கண்டுபிடிங்க. இதனுடைய ரேஷியோ தான் கேக்குறாங்க. T 7/8 எவ்வளோ? 7 A0/8 K divided by T of எவ்வளோப்பா? A0/2 2 case. K. T 7/8 divided by T of equal to 7/8 A0/K into 2K/A0. இதானம்மா? Yes, sir. A0 cancel, K cancel, over 2 4 2 8. T 7/8 equal to இந்த T of நான் அந்த பக்கம் எடுத்துன்னு போறேன். அது இல்லாம ரிமைனிங் என்ன இருக்கு? 7/4 இருக்குங்களா? Yes, sir. T 7/8 equal to T of into 7/4. என்ன ஆன்சர் இருக்கு? Option B, sir. செகண்ட் தானமா? Yes, sir. சரிப்பா. அந்த கொஸ்டின் கிளியர் தானமா? டவுட் யாருன்னா இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? சரிப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. For the reaction A gives 3B, concentration of A and B becomes equal at time T. Then T should be A gives 3B, T equal to 0. For example, இது C எடுத்துக்கிறீங்க. இது எவ்வளவு இருக்கும்? டைம் T equal to 0 இருக்கும்போது 0 இருக்கும். டைம் T ல இது 1 மோல் A எடுத்துட்டா 3 மோல் B ஃபார்ம் ஆகுது. இப்ப 3 C ஆல்பா ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவுப்பா குறைஞ்சிருக்கும்? எவ்வளவு? த்ரீக்கு பதிலு 1 மாறி இருக்குமா? 1 மோலுக்கு 3 மோல். அப்ப 3க்கு இதுல வந்து டிவைடட் பை 3 போட்டீங்கன்னா இந்த பக்கம் கிடைக்கிறது அதான் கிடைக்க போகுது உங்களுக்கு. சி ஆல்பா குறைஞ்சிருக்குமாமா? ஆர் நேத்து வந்து நம்ம என்ன பண்ணோம்? 1ன்னு போட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி போட்டாலும் உங்களுக்கு எப்படி வரும்? இது 1 மோல். இங்க உங்களுக்கு 3 ஆல்பா ஃபார்ம் ஆனா உங்களுக்கு 1 மைனஸ் ஆல்பா குறையுமாமா? A gives 3B, T equal to 0. A வந்து நீங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், சின்னு வச்சுக்கலாம், இல்ல 1ன்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் நான் 1ன்னு வச்சேன்னா இது எவ்வளவுப்பா இருக்கும்? 0 மோல்ஸ். டைம் T இங்க 3 ஆல்பா ஃபார்ம் ஆகணும். இங்க எவ்வளவுமா குறைஞ்சிருக்கும்? 3 மோல்ஸ் 1 மோல்ஸ். 3 ஆல்பா 1 ஆல்பா குறைஞ்சிருக்குமா? Yes, sir. சரிப்பா. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A and B becomes equal at time T. இந்த T ல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A and B ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A எவ்வளோ? 1 மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு B எவ்வளோ? 3 ஆல்பா.
அப்போ 1 ஈக்குவல் டு 3 ஆல்பா பிளஸ் ஆல்பா. அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 1/4 அம்மா. எஸ் சார். இப்ப பாருங்க, ஆல்பா வந்து 1/4னா டைம் டி ஏவோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்? 1 மைனஸ் ஆல்பா வேல்யூ என்னவா மாறும்பா? 1 மைனஸ் ஆல்பா ஈக்குவல் டு 1 மைனஸ் 1/4. 3/4. 3/4. இப்ப ஏவோட கான்சன்ட்ரேஷன் 4 போட்டு 4, அதாவது வந்து 1 எடுத்துட்டீங்க, அதுல என்ன இருக்கு? 3/4 ரிமைனிங் இருக்கு. அப்ப என்னப்பா டைம் சொல்லலாம்? நீங்க எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம்? 4 மோல் எடுத்துட்டீங்கப்பா, அதர்வைஸ் 4 மோல் எடுத்துட்டீங்க. 1 வந்து என்னவா இருக்கு? 3/4 மாறி இருக்கு. 25% சொல்லலாமாமா? 75%. 75, அதாவது பாத்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து 75%மா. எஸ் சார். 25%. அப்ப எவ்வளவு ரியாக்ட் ஆயிருக்கு? 25. ரிமைனிங் வந்து 75% இருக்கு. அப்போ ரியாக்ட் வந்து 25%. அப்ப டைம் வந்து T25 சொல்லலாமா? எஸ் சார். அப்ப T 1/4 டைம்னு சொல்லலாமாமா? 25 டைம்ன்றத. எஸ் சார். அப்ப ஆன்சர் என்ன? T 1/4 சார். T 1/4. அந்த கொஸ்டின் புரிஞ்சுதாம்மா? இந்த டிசோசியேஷன் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா ஆன்சர் பண்ணீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் நீங்க. அந்த கொஸ்டின் கிளியருங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமாமா? எஸ் சார். A first order reaction, A gives product, and zero order reaction, R gives product. Both gave half-life 20 minutes. When they carried by out taking 4 moles liter inverse their respective reactant, the number of mole per liter A and R remaining unreacted after 60 minutes. A gives product. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். இதோட டி ஆஃப் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 20 minutes. The number of mole per after 60 minutes கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 4. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். 4 moles per liter. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டி ஆஃப் வந்து 20 minutes ஊதுறாங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏ என்னவா மாதிரி இருக்கும்? 2 moles மாதிரி இருக்குமா? அடுத்த 20 மினிட்ஸ்ல ஏ எவ்வளவு மாதிரி இருக்கும்? 1 mole per liter மாதிரி இருக்குமா? அடுத்த 20 மினிட்ஸ்ல 0.5 mole liter இன்வெர்ஸா மாதிரி இருக்குமா? ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ், செகண்ட் 20 மினிட்ஸ், தேர்ட் 20 மினிட்ஸ். அப்ப 60 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 60 மினிட்ஸ்ல ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 0.5 மோல்ஸ் இருக்கும். இது வந்து 1 mole 1 mole, அப்போ 0.5 0.5. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுங்களாம்மா? இப்ப இன்னும் செகண்ட் பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கிளியர் தானம்மா? எஸ் சார். எஸ் சார். செகண்ட் பார்ட் எப்படிமா போடலாம்?
ரெண்டுத்துக்குமே ஆஃப் லைஃப் வந்து 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க சார். ரெண்டுத்துக்குமே ஆஃப் லைஃப் 20 மினிட்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து டி ஆஃப் வந்து கான்சன்ட்ரேஷன் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட்? இண்டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இண்டிபெண்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் புரியுதுங்களா? டி ஆஃப்க்கு வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்குது பாதி பாதியா மாறுறதுன்றது. எஸ் சார். செகண்ட் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஆஃப்க்கும் ஏடி ஈக்குவல் டு ஏடி மைனஸ் ஏ ஜீரோ. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஏடி மைனஸ் ஏ ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் கேடி. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இது. ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் டி ஆஃப் ஈக்குவல் டு டி ஆஃப் என்ன ரிலேஷன்? ஏ ஜீரோ பை 2Kங்களா? எஸ் சார். இங்க பாருங்க இதுல ஏடி டைம் டி. இப்ப நான் டி ஆஃப் யூஸ் பண்றேன், அப்ப ஏ ஜீரோ பை 2ன்னு போனாங்களா? ஏ ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு டி ஆஃப். equal to minus k into a0 by 2k. k cancel. செகண்ட் பார்ட் நான் பொறுமையா சொல்றேங்களா ஆன்சர் எப்படின்னு? எஸ் சார். சரிப்பா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். The fraction of active molecules in a chemical reaction are 10 power minus 5. Then calculate the activation energy of the reaction. Log A equal to minus EA by RT. 2.303 RT. Ln எடுத்தாதான் வெறும் RT, log எடுத்தா 2.303 RT. இப்ப இதுல ஏன்றது என்னதுப்பா? கெமிக்கல் மாலிகுல்ஸ் சார். fraction of active moleculesங்களா? எஸ் சார். A வந்து 10 power minus 5. உங்களுக்கு கேட்டிருக்குது ஆக்டிவேஷன் எனர்ஜி கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்க? கிலோ கேலரியில கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். EA equal to minus EA equal to log A into 2.303 R into T. A ஓட வேல்யூ 10 power minus 5 into 2.303. R ஓட வேல்யூ வந்து இங்க வந்து அவங்க கொடுக்கல. இன்கேஸ் கேலரியில கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணுன்றது தெரியுங்களா? இல்லைன்னா வந்து கிலோ ஜூல்லே டைரக்டா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் கேலரி கூட மாத்து. 8.314. இதோட யூனிட் என்ன? ஜூல், கெல்வின் இன்வெர்ஸ், மோல் இன்வெர்ஸ்ங்களா? R வந்து 8.314 போட்டீங்க. டெம்பரேச்சர் இப்ப R ஓட வேல்யூ வந்து 8.314 எடுக்கும்போது டெம்பரேச்சர் என்ன ஸ்கேல்ல போய் எடுக்கணும்? கெல்வின் ஸ்கேல்ல எடுக்கணும். 300. ஏன்னா 27 300 minus 5 log 10 power minus 5. அது வந்து minus 5 மாறும்போது log 10 ஓட வேல்யூ 1. அதனால நான் ஏதுல 2.303 into
8.314 into 300 minus cancel. இப்போ நீங்க இதை மல்டிப்ளை பண்ணம்பா. 5 into 2.303 into 8.314 into 300. இல்லைன்னா ஆன்சர் வந்து நானே சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க நீங்க ஆன்சர் போடுறீங்கல்ல, இது என்னதுல வரணும் உங்களுக்கு? ஜூல்ல வரும்பா. இது என்ன பண்ண, நீங்க கேலரிக்கு மாத்தி தான் ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி கிலோ கேலரியா மாத்திருக்காங்க. கிலோனா 10⁻3. 1 joule equal to how many calorie? 0.239 calorie. கரெக்டா மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்றது இருங்க பார்ப்போம், என்ன ஆன்சர்னு. கொஸ்டின் நம்பர் 92. நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களாம்மா மல்டிப்ளை பண்ணி? Yes, sir. கடைசியா ஜூல வந்து கேலரிக்கு மாத்தணும். கேலரி மாத்திட்டு அப்புறம் ஆன்சர் மேட்ச் பண்ணுங்க. டைரக்டா இங்க மல்டிப்ளை பண்றதே யூஸ் பண்ணிட்டு போறீங்க. இந்த கொஸ்டின்ல செகண்ட் பார்ட் பார்க்கல. இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இது வரைக்கும் நடந்ததுல டவுட் இருக்காமா? இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணல. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் எஸ்டர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், வேர் இன் த பிரசன்ஸ் ஆஃப் alkali it is second order reaction. Reason, if hydrolysis of ester, acid act as a only as catalyst, whereas alkali act as a one of the reactant. Acid mediated hydrolysis reaction mechanism of basic base mediated hydrolysis reaction mechanism கம்பேர் பண்ணி இதை போனோம்பா. இந்த கொஸ்டின் ஒன்று சொல்ல முட்டேன். சரிம்மா, அந்த ஒரு கொஸ்டின் தான் போடுறேன். பார்ப்போம். சரிம்மா, இதோட கிளாஸ் நீ கம்ப்ளீட் பண்ணுவோம். Yes, sir. நான்